வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது பேச்சிப்பாறை அணையும் அதன் சிறப்பும். இங்க வந்து டூரிஸ்டுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்க போறோம். இந்த தூண் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு வந்து இதனுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. திமுக அரசு தான் இருந்துச்சு. அதனால வந்து அமைச்சர் துரைமுருகன் வந்து இதை வந்து திறந்து வச்சிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல பேச்சிப்பாறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இது வந்து இருக்கு. நாகர்கோவிலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவுல இது அமைந்துள்ளது. இந்த அணை கோதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது வந்து கட்டப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு முதல் 1906ஆம் காலகட்டத்தில் வந்து ஐரோப்பிய பொறியாளர் மிஞ்சின் என்பவரால் அப்போ வந்து திருவிதாங்கூர் அரசனுடைய சப்போர்ட்ல வந்து இதை கட்டியிருக்காங்க. இந்த டேம் வந்து மெயினா விவசாயத்துக்காக கட்டப்பட்டது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு விவசாயத்துக்காக இது வந்து கட்டப்பட்டது. 1969ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் இதை வந்து 6 அடி உயர்த்தி 42 அடியிலிருந்து 48 அடியாக இது வந்து உயர்த்தப்பட்டுள்ளது. அகத்தீஸ்வரம், தோவாளை மற்றும் ராதாபுரம் ஆகிய வட்டங்கள் இதன் மூலமா வந்து பலன் பெற்று வருகின்றன. சுமார் 50,000 ஏக்கர் நிலம் இதனால் வந்து பாசன வசதி பெறுகின்றது. அணையின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்ட பிறகு 3.75 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக நிரப்பப்படுகிறது. இந்த டேம்ல வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேம்ல அப்படியே நம்ம பேக் சைடு போனோம்னா இங்க வந்து டேம் பிஷிங் இடம் இருக்கு. பிஷிங்க்கு வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான இடம். டே டைம்ல நீங்க எப்ப அந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கும். மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆள் உயரத்துக்குலாம் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி பேச்சிப்பாறை மெயின் மார்க்கெட் நீங்க போனாலும் அங்கேயும் வந்து டேம் ஃபிஷ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனா அங்க போறத விட இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் உயிரோட அப்படியே உங்களுக்கு மீன் கிடைக்கும். நீங்க எங்க மீன் வாங்குறீங்களோ அதே இடத்துல நீங்க போட் சவாரியும் பண்ணலாம். இது ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த போட்டுக்காரங்கிட்ட நம்ம வந்து நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். அட்லீஸ்ட் உள்ள ஒரு 1 ஹவராவது கூட்டிட்டு போவாங்க. நான் வந்து 2012 என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இங்க வந்து போட் சவாரி வந்திருக்கேன். அப்ப என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னான்னா, இது தாய்லாந்துல உள்ள அந்த பெப்பே ஐஸ்லாண்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா. ஏன்னா உள்ள போக பயங்கர மிஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா அங்க வந்தீங்கன்னா போட் சவாரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து 2020லயே நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். அப்போ வந்து பயங்கரமான ஒரு லாக்டவுன்ல இருந்துச்சு. அதனால அப்போ வந்து அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள போட் சவாரி வந்து அப்போ அலவுட் இல்லைன்ட்டாங்க. அதனால இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த போட் சவாரியை ட்ரை பண்ணுங்க. உள்ள 1 ஹவர் கூட்டிட்டு போவாங்க. நடுவுல ஒரு தீவு மாதிரி ஏரியா எல்லாம் வரும். அது அப்படியே ஃபுல்லா சுத்தி ஃபுல்லா அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த போட் சவாரி வந்து நிறைய பேர் ஏற்கனவே போய் யூடியூப்லயும் வீடியோ போட்டிருக்காங்க. அதனால ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அது எல்லாத்தையும் பாத்துக்கங்க.
இவ்வளவு நேரம் இந்த பதிவை ரொம்ப பொறுமையா பார்த்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை.